ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் என்ன செய்ய போறோம்? நான் தூக்கத்துல என் இருதயத்துல இதே ஜெபம் தான் ஓடிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நீங்க இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கணும், அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீர் செய்கிறத நீதிமான்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கர்த்தர் தானே. அப்ப நாங்க இந்த இடத்துல ஆராதிக்க போகிறோம், இந்த இடத்துல உங்களுடைய தொழுது கொள்ள போகிறோம், இந்த இடத்துல உங்களுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆனால் இந்த இடத்துல நீர் செய்கிற கிரியைகளை எனக்கு சொல்லணும். ஏன்னா இதுவரையிலும் ஊழியத்துல எவ்வளவு வேதனைகளை பட்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், நிந்தைகள் இருந்தாலும், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும், நாங்கள் அதுல என்ன செய்தோம்? நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம், உதவி செய்திருக்கிறோம். அப்ப இந்த நாளிலையும் கூட இந்த இடத்தை இவ்வளவு நீர் கட்டி கொடுக்குறீங்க, இவ்வளவு அழகா கட்டி கொடுக்குறீங்க, தேவைகளை சந்தித்து வருகிறீர்கள், நல்ல ஞானத்தை தந்து எல்லாவற்றையும் தந்து நீர் செய்து வருகிறீர்களே. இந்த இடத்துக்காக இந்த இடத்துல என்ன பெசல் அப்படின்னு தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது, வாகனம் டூ வீலர் ஓட்டி கொண்டு இருக்கும் பொழுதும் இதே சிந்தைதான், தூங்கும் பொழுதும் இதே சிந்தைதான், இங்க வந்து இருந்தாலும் இதே சிந்தைதான். கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு தண்ணி எல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கும் போதும் இந்த இந்த வாசல்ல இந்த வாசல்ல அதிகமா இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த வாசல்ல நீர் என்ன செய்ய போற? இந்த வாசலுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்ன? இந்த வாசல்ல நீர் என்ன கொடுத்து இருக்கா? இந்த வாசலுடைய மகத்துவம் என்ன? தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை இந்த இருதயத்தை ஆழமாய் வந்து கொண்டே இருந்துட்டே இருந்துச்சு. அந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு செய்தியா, தேவ ஆலோசனையா கத்த நமக்கு தர போகிறேன். நீங்க வாசிக்கலாமா? நீங்க வாசித்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 9வது வசனம், அதாவது அதுதான் நமக்கு மெயினான வசனம். 9வது வசனத்தை கர்த்தர் என் இருதயத்திலே அப்படின்னா இது எப்படின்னா வாசிங்க பார்ப்போம், உங்களுக்கு அது புரியும். இந்த இடத்திற்கு ஜனங்கள் எப்படி வருவார்களா? அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். போதும், கர்த்தர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை, நான் வழி நடத்துவேன். அவர் ஜனங்கள் எப்படிப்பட்ட இந்த இடத்துல வருவார்கள்? வேதனையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடு வருகிற ஜனங்களை நான் நடத்துவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த இடத்துல வருகிற ஜனங்களை இனி உலக மனிதர்களால, பிசாசு அல்ல, நானே அவர்களை வழி நடத்த போகிறேன். அது மட்டும் இல்ல, பாருங்க கர்த்தர் அடுத்த பிறகு எப்படி அவர் வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும். அவர்களை வழி நடத்துகிறேன். அவர்களை எப்படி நடத்துவார்? தண்ணீர் உள்ள நதிகள் அன்னைக்கு இடராத செம்மையான வழியை நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரன். கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்துல வருகிற பிள்ளைகளுக்கு நானே முதல் பங்காக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சிரேஷ்ட புத்திரகம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கு 2 பங்கு. சிரேஷ்ட புத்திரனான இரண்டு பங்கு, டபுள் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எப்ப இதுவரைக்கும் நீங்க கண்ணீரோடு இருந்தீங்கப்பா, ஆனா பிரச்சனையோடு இருந்தீங்க, நீங்க துக்கத்துல இருந்தீங்க, உங்களை வழி நடத்துவதற்கு சரியான ஆட்கள் இல்லாமல் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனி அப்படிப்பட்ட ஜனத்தை நான் கொண்டு வந்து, அதுக்கு மேல உள்ள வசனத்தை இன்னும் வாசிப்பீங்கன்னா அழகாக புரியும். 8வது வசனத்தை வாசிங்க. வட தேசத்திலிருந்து வர பண்ணி அவர்களை எங்கிருந்து கூட்டி வருவாரா? யாரு கூட்டி வருவாரா? கர்த்தர் கூட்டி வருவாரா? சொல்லுங்களேன். வட தேசங்களில் இருந்தும் இந்த பகுதியில இருந்து கர்த்தர் சொல்ல, நான் கூட்டி வருவேன். நான் கூட்டி வந்து என்ன செய்ய போறேன்னா, எப்படி எல்லாம் வருவாங்கன்னா, குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளைக்காட்சியுடையவர்களும் இருப்பார்கள். மகா கூட்டமாய்
மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்ப போகிறார். கர்த்தர் சொன்ன விசேஷித்த வார்த்தை இரண்டாவது, நான் இந்த இடத்துல மகா திரளான கூட்டங்களாக இருந்து நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் சொன்னார், முதல்ல சொன்னார், அவர்கள் எனக்கு சிரேஷ்ட புத்திரர்களாக இருப்பார்கள், அதாவது முதன்மையானவர்களாக இருப்பார்கள். இந்த தேசத்துல முதன்மையானவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகள் அவர் முதன்மையானவர்களாக இருப்பார்கள். எல்லா இடத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, முதல்ல சொல்றாரு, நான் உனக்கு சிரேஷ்ட புத்திரனாக இருப்பேன். அல்லேலூயா. சிரேஷ்ட புத்திரன் பார்க்க வேண்டினா இரண்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுக்கிறது மட்டுமல்ல, இரண்டாவது அவர் சொல்லுவார், நான் கூட்டி சேர்ப்பேன். எப்படி சொல்றாரு? யார் கூட்டி சேர்ப்பா? நீங்களா நானா? கர்த்தர் கூட்டி சேர்ப்பா. அது எப்படி அவர் கூட்டி சேர்த்தா எப்படி இருக்குமா? திரளா இருக்குமா? எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? ஆமா. அப்போ ஆவிக்குரிய குருடர்கள், ஆவிக்குரிய குருடர்கள் என்ன? சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தை தெரியாதவர்கள் இந்த இடத்துக்கு வருவார். அல்லேலூயா. தேவன் யார் என்பதை ஜனங்கள் தெரியாதவர்கள் இந்த இடத்துல வந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க யாரெல்லாம் ஊழியம் செஞ்சீங்களோ, யாருக்கெல்லாம் சுவிசேஷம் பண்ணினீங்களோ, யாருக்காக ஜெபிச்சீங்களோ, அவர்களை கர்த்தர் கூட்டி கொண்டு வருகிற நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி கூட்டி சேர்க்கிற நாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இனி நம்மளை கூட்டி சேர்க்கிற நாள். இந்த இடத்துல வந்த பிள்ளைகள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் எனக்கு யாரும் இல்லை, நான் திக்கற்றவன் என்று சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த குடும்பம் எல்லாம் இந்த வருடோ கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நான் இரட்டிப்பான நன்மையை கொடுக்க போறேன், அவர்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, நானே உங்களை கூட்டி சேர்க்கிற கர்த்தர். சொல்லுங்களேன், நான் கூட்டி சேர்ப்பேன்பா. நீ பிரயாசங்கள் அல்ல, ஆனால் உனக்கு பிரயாசங்கள் இருந்தாலும் நான் அதை செய்வேன். நாம சொல்லுங்களேன். அவர் சொல்லுகிறார், 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதியுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி கொதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான உமது ஜனத்தை ரட்சித்து கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை ஆராதிக்க செய்ய முடியாதபடி இருக்கிற அநேக ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. அவர் ரட்சிப்பு தேவன். இந்த நாட்கள்ல அவர் இந்த பகுதி மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கிற அநேக ஜனங்கள், ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கப்பட போகிறார். இந்த பகுதியில் ரட்சிப்பின் கூட்டம் ஒன்று வரப்போகிறது. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், அனுதினம் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையை சேர்த்து கொண்டார். அனுதினம் கர்த்தர் ரட்சிப்பார். அனுதினம் சுவிசேஷ பிரபல்யமாக மாறும். இந்த இடம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் மாறப்போகிறது. இன்று நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். நம்முடைய வேதாத்தை மட்டும் நம்ம இங்கிலீஷ்ல கர்த்தர் சபைக்கு கொடுத்த சில வார்த்தையை கர்த்தர் நான் பேசினேன். செய்தியாக இல்லாம நான் பேசினேன், உங்களுக்கு அது புரியும்படி நான் பேசி இருக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்துல வருகிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். ஏசாயா 41ஆம் அதிகாரம். ஏசாயா 41 அது 11ல இருந்து நம்ம வாசிக்க போகிறோம். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சிய அடைவார்கள், உன்னோடு வழக்காடினவர்கள் நாசமாய் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றப்பா, இதுவரைக்கும் உனக்கு மேல யாரெல்லாம் எரிச்சல் பட்டு கொண்டிருந்தார்களோ சொல்லுங்க, யாரு எரிச்சல் பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள் ஒன்றும் இல்லாமல் நாசமாகி போவார்கள்.
உன்னை பார்க்கும் பொழுது எரிச்சல், உன்னை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி பகை, உன்னை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம், உன்னை பார்க்கும் பொழுது இவ எதுக்குடா வாரா, இவ எதுக்குடா இப்படி இருக்கா அப்படின்னு யாரெல்லாம் உன்னை எரிஞ்சு 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 உன் குடும்பத்தை, உன் பிள்ளைய, உன் புருஷனை எங்கெல்லாம் எரிஞ்சு கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போக போகிறார்கள். உன் பிள்ளைகள் மேல, உன் சந்ததி மேல, உன்னுடைய எதிர்காலத்தின் மேல, உன் வேலையின் மேல, உன் பிள்ளைகள் மேல, உன் பிள்ளைகளுடைய படிப்புகள் மேல, உன் புருஷனுடைய வேலைக்கு மேல யாரெல்லாம் உன்னை எரிச்சல் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னை ஒரு மாதிரி பார்க்கிறார்களோ அவர்கள் மத்தியில கர்த்தர் சொல்றான், நான் வாழ வைப்பேன்னு சொல்றேன். அந்த ஜனத்தின் மத்தியில உன்னை வாழ வைப்போம்பா, அந்த ஜனத்தின் மத்தியில உன்னை உயர்ந்திருக்க வைப்போம்பா. ஏன்னா நீ என்னுடைய சேஷ்டபுத்திரன், நான் உன்னை வாழ வைக்காமல் இருப்பது எப்படி? அவர்களுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். எத்தனை ஆசீர்வாதமா? இரட்டிப்பான நன்மையை உனக்கு கொடுக்கிற கர்த்தர். அடுத்த வாசிக்கலாம் தொடர்ந்து, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. ஏனா கர்த்தர் ரட்சிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்கள. அவருடைய வழி நடத்துகிற கர்த்தர். ஏனா சொல்றாரு, உன்னோடு போராடினவர்களை, உனக்கு காரணம் இல்லாமல் பகைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், காரணம் இல்லாமல் உன்னை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், காரணம் இல்லாமல் உன் ஆசீர்வாதத்தை சுரண்டி கொண்டிருக்கிறவர்கள், காரணம் இல்லாமல் உன்னுடைய பகைக்கிறவர்களை கர்த்தர் சொல்றாரு, இனி நீ தேடி தேடி பார்க்கும் பொழுது காணாதிருக்க போகிறீர்கள். இதுவரை உன்னுடைய குடும்பத்தை அழிக்கும்படி நினைத்தவர்கள், இதுவரைக்கும் உன்னை எப்படியாக இந்த இடத்தை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் உன்னை விட்டு நீ தேட போறீங்க, ஆனா நீங்க பார்க்க போறதில்லை. அல்லேலூயா. 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 அவர் சொல்றார், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். அல்லேலூயா. உன்னோடு யுத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் தூரப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உன்னோட யுத்தம் பண்ணினவர்களாக இருக்கலாம், உன் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு யுத்தம் பண்ணின மனிதர்களாக இருக்கலாம், அவள் எல்லாரையும் கர்த்தர் தூரப்படுத்த போகிறார். அல்லேலூயா. தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற அடுத்த காரியம் என்ன? என் குடும்ப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நம்முடைய குடும்ப விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீ பயப்படாத. நான் உன் கையில் பிடித்து சொல்லுவது என்னவென்றால், நீ பயப்படாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பயப்படாதே. கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன் உள்ளத்தையை பிடித்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறதாவது, உன் கையை பிடித்தவர் சொல்லுகிறதாவது, உன்னை அவர் கையில வரைந்தவர் சொல்லுகிறதாவது, உன்னை முன் குறித்தவர் சொல்லுகிறதாவது, உன்னை தாயின் கருவிலே, உன் தாயினுடைய கருவிலே முன் குறித்தவர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே. அல்லேலூயா. யாக்கோபின் சிறுபூச்சியே, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட இருப்பேன், நான் விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிடுவதில்லை. ஏன்னா நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன். அல்லேலூயா. நான் சேஷ்ட புத்திரன்ப்பா, உன்னை நான் ஆசீர்வதிக்காமல் எப்படி இருப்பேன்? எப்படி பார்ப்பேன்? எப்படி பார்ப்பேன்? கர்த்தருடைய கரம் இதை செய்ய, கர்த்தருடைய கரம் இதை செய்ய. அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை இருப்பேன்பா. எந்த சூழ்நிலையிலும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உனக்கு துணை நிற்பேன், நான் உனக்கு வாப்போட தான் இருப்பேன். ஒருவேளை உன் சூழ்நிலையை பார்த்த நான் வெட்கப்பட்டுருவனோ, என் சூழ்நிலையை பார்த்தா நான் கைவிடப்பட்டிருக்கனோ, என் சூழ்நிலையை பார்த்தா எனக்கு நிந்த வந்துருமோ அப்படின்னு நீங்க கலங்கி நிக்கிறீங்களா? கலங்காது. ஆமென் சொல்லுங்க. கலங்க வேண்டியதில்லை. ஏன்னா உன்னை வரைந்தவர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. உன் கரத்தை பிடித்தவர் உன்னை நடத்துவார். உன் கரத்தை பிடித்தவர் உன்னை நடத்துவார். உன்னை நடத்துவார். உன் கரத்தை பிடித்தவர் உன்னை வழி நடத்துவார். உன்னை பாதாளத்துக்குள்ள போறதில்லப்பா. நீ மூழ்கி போவதில்லை, நீ மூழ்கி போவதில்லை. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நீ மூழ்குவதில்லை, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போவதில்லை.
கர்த்தர் உன் கரத்தை பிடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே யாக்கோபே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை செய்ய போறேன். யாக்கோபே, நீ பயப்படாத, யாக்கோபே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை செய்வேன். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க பயந்து வந்திருப்பீங்கன்னா, இந்த உபவாச ஜெபத்துல எனக்கு யாரும் இல்ல, நான் திக்கற்றவனா இந்த இடத்துல வந்திருக்கிறேன், நான் திக்கற்ற பிள்ளையா வந்திருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்ய கூடும். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் வலகரத்தை பிடித்து வைத்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? நான் உனக்கு உதவி செய்யும்படி, உனக்கு அற்புதம் செய்யும்படி, உனக்கு நன்மை செய்யும்படி, நிச்சயமாய் நான் உனக்கு சொன்னதை செய்கிற அளவில், நிச்சயமாய் நான் சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னனா, உனக்கு எந்த காலத்துல உனக்கு சொன்னனோ அதை நான் செய்கிறது வரையிலோ, யாக்கோபே, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லையே, உனக்கு வாக்குத்தத்தத்தை நான் பண்ணி இருக்கிறேன், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரையிலோ நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். கர்த்தர் உனக்கு பிராமிஸ் பண்ண, நமக்கு பிராமிஸ் பண்றாரு. அல்லேலூயா. யாக்கோபு சுருக்குச்சியே, நீ ஒன்றுக்கு கவலைப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில ஆளுகை செய்ய, நம்ம மத்தியில இருக்கிறார். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்முடைய குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, நம்முடைய விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நம்முடைய சபை குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. ஆமென். நான் உனக்கு துணை செய்வேன், நான் உனக்கு துணை செய்வேன். நான் விட்டு போகிற தேவன் அல்ல, உனக்கு சொல்லிட்டு நான் ஏமாத்துகிற கர்த்தர் அல்ல. நான் சொன்னதை செய்யாமல் இருப்பேனோ, நான் சொன்னதை செய்யாமல் இருப்பேனோ, நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் நிச்சயம் நான் மாறாதவர், நான் சொன்னதை செய்து முடிக்கிறது வரையிலும் உன் கரத்தை நான் பிடிச்சு வச்சிருக்கிறப்பா. கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் கரத்தை பிடிச்சி நான் நடத்த போறேன். எத்தனை சுவாசிக்கிற பிள்ளைகள் மட்டும் முழங்கால் படியிட்டவர்களா?